உடல் நிலையில் இருந்தால் சரி, மனநிலையில் இருந்தால் சரி, சக்தி நிலையில் இருந்தால் சரி, நமக்குள்ளே ரொம்ப தீவிரமாக ஏதோ ஒன்று நடந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும். ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப துன்பம் ஆனால் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப வலி வந்துட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப அன்பாக இருந்தால் கண்ணி தண்ணி வந்துடும், ரொம்ப அமைதி ஆகிட்டாலும் கண்ணில் தண்ணி வந்துடும். கண் தண்ணின்றது துன்பத்துக்கு அழகிறது இல்லை, அது இல்லை துன்பத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஆனால் சமூகத்தில் என்னத்துக்கு கண்ணில் தண்ணி வந்தால் துன்பம் நினச்சிக்கிறாங்கன்னா, அவர் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தீவிரமாக நடக்கிறது அவருக்கு துன்பம் மட்டும்தான். அவருக்கு தீவிரமாக நடக்கிறது வலி மட்டும்தான், பாதிப்பு மட்டும்தான். சும்மா ஒரு பின் எடுத்து இப்படி குத்தி பார்த்துக்குங்க, எவ்வளோ தீவிரமாக நடக்குது ஒரு பின் குத்து. ஆனந்தம் அப்படி போகுதா? இல்லை, மேலோட்டமாக போகுது. அன்பு அப்படி போகுதா? இல்லை, மேலோட்டமாக போகுதா? அவருக்கு வெறும் பாதிப்பு மட்டும். உயிருக்கு இவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கு இனிப்பு கொடுக்கலையே.